ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம யூனியன் பேங்க்லேருந்து வெளிவந்திருக்க ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான ரெக்ரூட்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரில் என்ன ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வைப் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் தாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங்கில் தான் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸும் இருக்குது. ஸோ இந்த யூனியன் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் தான் ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 250 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் கிரெடிட்டில் 250, ஐடியில் 250, மொத்தம் 500 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பேசிக் பேவே எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்க்கு 48,000 62,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிலையும் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரியாகவே 48,000 62,000 வரைக்கும் இருக்குது. போக போக உங்களுக்கு இன்க்ரீஸும் ஆகும். இந்த 500 வேகன்சியில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 37 வேகன்சியும், எஸ்டிக்கு 18, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 67 வேகன்சியும், எக்கனாமிக்கலி வீக்கர் பார்த்தீங்கன்னா 25 வேகன்சியும், அன்ரிசர்வ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 103 வேகன்சின்னு மொத்தமாக 250 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடியில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 37 வேகன்சி, எஸ்டிக்கு 18 வேகன்சி, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 67 வேகன்சி, எக்கனாமிக்கலி வீக்கர் 25, அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா 103ன்னு 250 வேகன்சி, மொத்தமாக 500 வேகன்சி பிரித்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 22, மேக்ஸிமம் 30 கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா நீங்கள் எம்பிஏ, எம்எம்எஸ், பிஜிடிஎம், பிஜிடிஎம், பிஎம் இதெல்லாம் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்எஸ்ஐயில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சேம் தாங்க, 22லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி, எம்டெக் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் டிசபிலிட்டி பர்சன் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சர்வீஸிங் மேனுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்சன் அஃபெக்டட் 1984 ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்டு குரூப் டிஸ்கஷன், அப்படி இல்லைனா பர்சனல் இன்டர்வியூ மூலிமா. இந்த ஆன்லைன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொஷின் 25, ரீசனிங் 25, அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 25, மொத்தமாக 75, ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரெலவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஷினும், மொத்தமாக வந்து 225 மார்க்கு வைக்கிறாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 75 நிமிஷம் வந்து டியூரேஷனாக கொடுக்குறாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் வந்து ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சியில் போட்டிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 177 ரூபாவும், அதர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1180 ரூபாவும் கொடுத்து பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சிலது கேட்கும். உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், உங்களோட குவாலிஃபிகேஷனோட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆன்லைன் பேமெண்ட் ஃபீஸ் எப்படி நீங்கள் பே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லைனா யூபிஐ மூலிமா, இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்ளை டேட் May 20 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன்லாம் அப்லோட் பண்ணால் அவங்க எத்தனை கேபி அளவு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவில் நம்ம யூனியன் பேங்க்லேருந்து வெளிவந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன சேலரி கொடுக்குறாங்க, பேசிக் பேவா இதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.